2 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோல பேசியிருப்பேன். நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க அந்த வீடியோவை. அதிமுக இருந்து மட்டும் தான் ஆளுங்க வருவாங்களா, அமைச்சர்கள் வருவாங்களா, முன்னாள் மந்திரிகள் எம்எல்ஏக்கள் எல்லாம் வருவாங்களா, ஏன் திமுக இருந்து வரமாட்டாங்களா? காத்திருந்து பாருங்க. திமுக இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் சொல்லி பல பேர் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறாங்கன்றத நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே தான் வந்து நேற்றைய தினம் வந்து தந்தி டிவி நேர்காணலின் போது அண்ணன் நாதவர்ஜுன் அவர்கள் வந்து அதை தெளிவுபடுத்தியிருக்காரு. காத்திருங்கள், ஜனவரி பிப்ரவரி மாசத்துல திமுக இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர போறாங்க. ஏன்னா மக்களோட ஆதரவு இருக்கிற கட்சி எதுன்றத அந்த கட்சியில இருக்கிற பல முக்கிய புள்ளிகளுக்கே வந்து அது தெரிஞ்சிருக்கு. நிறைய பேர் கேட்டாங்க, யார் நண்பா, யாருன்னு சொன்னா அது சஸ்பென்ஸ் உடைஞ்சிரும். காத்திருங்கள், நிச்சயமா ஒரு நல்ல செய்தி வரும். எப்படி செங்கோட்டையன் வந்து அந்த கொங்கு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு கோட்டை மாதிரி அன்னைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காரு அந்த ஏரியாக்களை. இப்ப அவர் போன உடனே எத்தனை பேர் அவங்களோட மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய எத்தனை தோழர்கள் வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்துல தன்னை வந்து இணைச்சிக்கிட்டாங்களோ, அந்த மாதிரி திமுகவின் கோட்டை என்று சொல்லப்படும் பல முக்கியமான நகரங்கள், அதாவது மாவட்டங்கள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அமைச்சர்கள்லாம் நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை வந்து இணைத்துக் கொள்ள தயாராக இருக்காங்க. ரெட் அண்ட் பிளாக்க உடைக்கிறோம். இந்த கரூர் ஸ்டாம்பேட் மேட்டர் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அதுல இருந்து நம்ம தாண்டி அந்த மக்களை சந்திச்சுட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நமக்கான அடுத்த கட்ட தேர்தல் பணிகளை நோக்கி நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். மக்களை சந்திக்கிறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தொடர்ந்து தான் காஞ்சிபுரத்துல சந்திச்சார் நம்ம தலைவர், வந்து பேசினாரு. சேலத்துல சந்திக்கிறதா இருந்தது, அங்க அனுமதி மறுக்கப்பட்டதன் பேர்ல காஞ்சிபுரத்துல வந்து சந்திச்சு பேசியிருந்தாரு. என்னடான்னா, சிபிஐ வந்தா விஜய் மாட்டிப்பாரு, சிபிஐ வந்தா விஜய் கதை முடிஞ்சது, சிபிஐ வந்தா விஜய் காலின்னு சொல்லி மாறல அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்த கொத்தடிமை கூட்டம் இன்னைக்கு என்ன வேலை தெரியுமா பார்த்திருக்கு? கரூர் நெரிசலில் உயிரிழப்பு சிபிஐ விசாரணையை ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை வச்சிருக்கு. உச்சநீதிமன்றத்தில் அணுகிருக்கு. என்ன ராஜா, உன்ன பயங்கரமான வீரல்ல நினைச்சேன். சிபிஐ வந்தா விஜய், அதாவது முதல் கட்டமா சிபிஐ வேணும்னு நாங்க கேட்கல. நாங்க கேட்டது உச்சநீதிமன்றத்தில் அவங்களோட மேற்பார்வையில ஒரு ஸ்பெஷல் எஸ்ஐடி வேணும். ஏன்னா இவங்க விசாரிக்கிற விசாரணை ஆணையம் வந்து அது உருப்படியா பண்ணாது. ஏன்னா நாங்க அலிகேஷன் வைக்கிறதே வந்து இந்த தமிழக அரசு மேலதான் நம்ம அலிகேஷன் வைக்கிறோம். நம்ம யார் மேல தவறு சொல்லியிருக்கோமோ அவங்களே ஒரு குழு அமைச்சு அவங்களே விசாரணை பண்ணா அந்த விசாரணை என்பது சரிவர நடக்காது. அதற்காகத்தான் உச்சநீதிமன்றம் இதுல தலையிட்டு ஸ்பெஷல் எஸ்ஐடி வேணும்ன்றதான் எங்களோட கோரிக்கை. ஆனா உச்சநீதிமன்றம் நமது கோரிக்கையும் ஏற்றுக்கிட்டு சிபிஐ இதை விசாரிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த தமிழக அரசு வந்து நைட்டோட நைட் ஒரு எஸ்ஐடி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க தெரியுங்களா? அதுவும் இந்த அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு விசாரணை ஆணையத்தை வேற அமைச்சாங்க. அதை ரத்து பண்ணணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் நமக்கு தீர்ப்பு கொடுத்தது. அதன் பேர்ல வந்து சிபிஐ வந்து இப்ப தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அங்க என்ன நடந்தது, தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகிகளையும் கூப்பிட்டு கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு வந்து விசாரணை எல்லாம் நடந்தது. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நம்ம சரியான பதில், எவிடன்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்திருக்கோம். சரி வர போயிட்டு இருக்கும். இந்த நேரத்துல திடீர்னு என்ன ராஜா உனக்கு பயம்? எதுக்கு ராஜா போயிட்டு இப்ப நீ சிபிஐ விசாரணைக்கு தடை ஒரு கேக்குற? நீதான் யோக்கியனாச்சே, நீதான் உத்தமனாச்சே, உனக்கு ஏன் பயம்? எங்க உனக்கு குடையுது, எங்க உனக்கு எரியுது? எதுக்காக இப்ப நீ பயப்படுற? நீ பயப்படல, சாரி, அதாவது நீ தப்பு பண்ணல, உன் மடியில கணம் இல்ல, ஏன் பயப்படுற? விசாரிக்கட்டுமே. எஸ்ஐடி ஒரு பக்கம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, சிபிஐ ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி வர போயிட்டு இருக்கு. நீதி கிடைக்கட்டுமே. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை?